Hello everyone, welcome back to these online classes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard biobotanyல 5th lesson plant tissue culture. ஆக்சுவலாக நம்ம இதை ஃபஸ்ட் பார்ட்லேயே ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். அதாவது அது என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அதில் எப்படி நம்ம plant tissue culture பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் இருக்க என்ன டைப்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, என்னென்ன டாபிக்ஸ் இந்த போர்ஷனில் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், plant regeneration pathway and somatic embryogenesis, and one more thing is the organogenesis. And before going into these topics, plant tissue culture types எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் plant tissue cultureோட ஃபஸ்ட் பார்ட்டை நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஏன்னா என்ன plant tissue cultureனால் என்ன, அது வந்து நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணலாம், இது எல்லாமே அந்த வீடியோவை போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நல்ல டீட்டெயிலாக புரியும். வெல், நம்ம இப்போ இந்த டாபிக்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் நமக்கு ஒரு 4 கல்ச்சரை பற்றி இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்கன் கல்ச்சர், செகண்ட் ஒன் மெரிஸ்டம் கல்ச்சர், அண்ட் தென் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர், ஒன் மோர் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ ஆர்கன் கல்ச்சரை பார்க்கலாம். அது என்ன ஆர்கன் கல்ச்சர்? உங்களுக்கே தெரியும், ஆர்கன் அப்படின்னு சொன்னாலே ஹியூமன் பாடியிலே உறுப்புகள் இல்லையா? அதே மாதிரி பிளான்ட்ஸ்லேயும் நிறைய உறுப்புகள் இருக்குது. என்னென்ன இருக்குது? லீவ்ஸ்லேருந்து இலை, அப்புறம் வந்து ஸ்டெம், ரூட்டு, ஸோ இந்த மாதிரி பூக்கள், இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த போர்ஷனில் எதையாவது ஒரு போர்ஷனை எடுத்து அதை நம்ம என்ன பண்ணலாம், கல்ச்சர் பண்ணலாம், அதை நம்ம வளர்த்து அதிக அளவில் வளர்த்து பயன்பெறலாம். ஸோ இதுதான் வந்து ஆர்கன் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன ஆர்கன் எடுக்கிறோம் பார்த்துக்கோங்க. எம்ப்ரியோஸ், ஆந்தர், ஓவரிஸ், ரூட்டு, ஷூட்டு, இந்த மாதிரி பிளான்ட்டில் இருக்க எந்த ஒரு உறுப்பையும் ஐசோலேட் பண்ணி அதை நம்மளோட மீடியமில் இன்விட்ரோ கண்டிஷனில் அந்த ஒரு எம்எஸ் மீடியம் இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸில். ஸோ அதில் வளர்த்து நம்ம அதிக அளவில் இந்த பிளான்ட்லெட்ஸை உருவாக்க முடியும். ஸோ இது ஆர்கன் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மெரிஸ்டம் கல்ச்சர். மெரிஸ்டம் அப்படின்னா நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. என்ன மெரிஸ்டம்னா, ஆக்குத்திசு, நுனி ஆக்குத்திசு, இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, பக்க ஆக்குத்திசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த திசுக்களை நம்ம தனியாக பிரித்து எடுத்து அதையும் நம்ம கல்டிவேட் பண்ணலாம். அதுக்கு முன்னால் எதுக்கு இந்த மெரிஸ்டம் கல்ச்சர் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மெரிஸ்டம் அப்படின்னு சொன்னாலே இது எங்கேருந்து எடுப்போம்? இந்த நுனியிலேருந்து, செடியோட நுனி பகுதியிலேருந்து இந்த பக்கத்தில் வளரக்கூடிய இந்த வளர் திசுக்கள். ஸோ இந்த திசுக்களில் அதிக அளவு ஆக்சினும், இயற்கையாகவே ஆக்சின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும்? வளர்ச்சியை அதிகமாக்கும். ஓகேவா? ஸோ இந்த வளர்ச்சியை அதிகமாக்கிறதுனால இந்த இடத்துல எந்த வைரஸ் தொற்று இல்லாத, பேத்தோஜனை அஃபெக்ட் ஆகாத நம்ம புது பிளான்ஸை உருவாக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இது வந்து மெரிஸ்டம் கல்ச்சர் பண்ணுறோம். ஸோ த கல்ச்சர் ஆஃப் எனி பிளான்ட், மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ ஆன் த கல்ச்சர் மீடியம். ஸோ இந்த இந்த நுனி பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி அதை நம்ம மீடியமில் வளர்ச்சி தென் நம்ம என்ன பண்ணலாம், பிளான்ட்லெட்ஸை உருவாக்கலாம். ஸோ திஸ் இஸ் மெரிஸ்டம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கல்ச்சர் பிகாஸ் நம்ம வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸை நம்மளால் உருவாக்க முடியும். அடுத்தது புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சரை மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வேறுபட்ட ஸ்பீஷீஸ், அதாவது பிளான்ட்லேயே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மோனோகாட்டோ, டைகாட்டோ இருந்தால் கூட அதை கூட நம்ம ஃபியூஸ் பண்ண முடியும், இந்த 2 புரோட்டோபிளாஸ்ட். அண்ட் பிஃபோர் வி கோயிங் இன் டு திஸ், இந்த புரோட்டோபிளாஸ்ட்னால் என்ன? ஒரு செல்லில் நீங்களே பார்த்துருப்பீங்க, செல்லுக்குள்ளே என்ன இருக்கும்? செல்ஸில் நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கும். அந்த ஆர்கனல்ஸோடவே இது ஃபுல்லாகவே சேர்ந்தது ஆக்சுவலாக புரோட்டோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது செல் வித்தவுட் த செல் வால், பட் அது பவுண்டட் பை த செல் மெம்பரேன். செல் மெம்பரேன் கண்டிப்பாக இருக்கும், பட் ஒன்லி திங் இந்த செல் வால்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இந்த ஃபுல் செல்லும் அப்படியே நம்ம எடுத்துக்க போகிறோம். அதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு கல்ச்சர் தட். அதாவது 2 புரோட்டோபிளாஸை இணைச்சி புதிய தாவரங்களை, புதிய கேரக்டர் கொண்ட தாவரங்களை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ இந்த ஒரே இந்த புரோட்டோபிளாஸை யோசிச்சு பாருங்கள். இந்த செல்லு, இந்த ஒரு செல்லு அதை மட்டும் தனியாக எடுத்து, அதாவது செல்வாலை நீக்கிட்டு இந்த செல்லை எடுத்து இந்த செல்லோட இன்னொரு புரோட்டோபிளாசம் செல்லையும் இணைச்சி நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் புதிய தாவரங்களை உருவாக்க முடியும். சரியா? தட் இஸ் பாசிபிள் இன் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். அதனால தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னும் இது இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தில் உங்களுக்கு ஐ திங்க் தெளிவாக புரியும். ஸோ இலையிலேருந்து செல்லை ஐசோலேட் பண்ணி, செல்ஸ் மட்டும் எப்படி ஐசோலேட் பண்ணுறது, அதுக்கு நிறைய மெக்கானிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது, என்சைம்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது, அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பிஃபோர் தட் இங்கே இது செல்லேருந்து இந்த செல்லை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதுலேருந்து புரோட்டோபிளாஸை ஐசோலேட் பண்ணி நம்ம 2 வேறுபட்ட புரோட்டோபிளாசத்தை இணைச்சி
புதிய சொமேட்டிக் அதாவது ரொம்ப ஹைப்ரிட் வெரைட்டியை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ அதுதான் இது வந்து இந்த புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதில் ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சரில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். யோசிச்சு பாருங்கள், ஒரு இலை இருக்குது, அந்த இலையை மட்டும் எக்ஸ்பிளான்ட்டாக எடுத்துக்கிறோம். அந்த எக்ஸ்பிளான்ட்டை எடுத்துகிட்டு ஆனால் அதை வந்து அதில் இருக்க செல்களை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும். ஸோ அதை எப்படி நம்ம பிரிக்க முடியும்? ஸோ செல் இருக்குது, அந்த செல்லுலேருந்து நான் புரோட்டோபிளாஸை மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பிஃபோர் தட் நான் என்ன செய்யணும்? அதை ஸ்டெர்லைஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இந்த ஃபஸ்ட் பார்ட்லேயே பார்த்துருக்கோம். என்ன பண்ணணும்? ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு அதை ஆட்டோக்ளேவ் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு இதை பிரித்து எடுக்கணும். ஸோ இந்த இலையை முதல்ல ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கணும். எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணணும்? ஒரு 70% ஆஃப் ஆல்கஹால் எடுத்து அது வந்து ஒரு சோடியம் ஹைப்போக்ளோரைடில் ஒரு 2% ஆஃப் சோடியம் குளோரைடில் எடுத்து ஒரு 30 மினிட்ஸில் நம்ம வச்சுருந்தோம்னா அதில் இருக்க இந்த மைக்ரோப்ஸ், தேவையில்லாத மைக்ரோப்ஸ் எல்லாம் நம்ம கில் பண்ணிவிட்டு இதை சுத்தமாக புதுசாக ஒரு இலையை நம்ம க்ளீனாக எடுத்துக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் தான் இதெல்லாமே எங்கே பண்ணணும்? இது எல்லாமே ஒரு இன்விட்ரோ கண்டிஷனில் தான், அதாவது இந்த லேமினார் ஏர் ஃப்ளோலாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த போர்ஷனில் தான் நம்ம இதை கிளியராக செய்ய முடியும். பிகாஸ் என்ன பண்ணுறது, மைக்ரோப்ஸ்லேருந்து இதை நம்ம தனியாக எடுத்துடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில். சரி, இப்போ இந்த ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் நான் முதலே சொன்னேன் இல்லையா, மெக்கானிக்கல் மெத்தட்லையும் நம்ம ஐசோலேஷன் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ண முடியும்? 11th நீங்கள் படிச்சிருப்பீங்க பிளாஸ்மோலைஸ்டு செல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணும்? ஆக்சுவலாக ஸ்ட்ரிங்க் பண்ணிவிடும். புரோட்டோபிளாஸ்ட் ஸ்ட்ரிங்க் ஆகி செல்லை ஒரு மூளையில் குறைச்சி வச்சிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த செல்வால் ஈஸியாக நீக்கி எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் பிளாஸ்மோலைஸ் செல். ஆனால் இது அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் யூ மஸ்ட் நோ தட் என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், மெக்கானிக்கலாகவும் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சைம்ஸை போட்டு நம்ம வந்து ஐசோலேட் பண்ணலாம். எதை? புரோட்டோபிளாசத்தை ஐசோலேட் பண்ணலாம். எப்படி பண்ண முடியும்? ஆக்சுவலாக நான் சொல்லியிருக்கேன், புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது என்ன? செல்வால் இல்லாமல் செல் மெம்பரனால் சூழப்பட்ட ஒரு பொருள். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த செல்வாலெல்லாம் நீக்கிடணும். அதை எப்படி நீக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த என்சைம்ஸில் போட்டு இதை நம்ம வந்து ஒரு 24 hours அப்படியே ஓவர் நைட் நம்ம வச்சுருந்தோம்னா அதில் இருந்த செல்வால் எல்லாம் தனியாக பிரிஞ்சு எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி பிரித்து எடுக்கப்பட்டதை அப்போ அந்த செல்வாலெல்லாம் அது உள்ளே தானே இருக்கும், அதையெல்லாம் எப்படி பண்ண முடியும்? தனியாக எடுக்க முடியும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்து அடுத்த நாள் அதை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணணும். இந்த சென்ட்ரிஃபியூஜ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மெஷினில் நம்ம போட்டு நல்லா சுழல் வைக்கும்போது இந்த சுழற்சினால் என்ன ஆகும்? தடிமனானதெல்லாம் அப்படியே மேலே கீழே விதணும், லேசானதல் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மேலே மிதக்கும். ஸோ அந்த போர்ஷன்ஸை நம்ம எடுத்துடலாம். ஸோ அப்போ அந்த செல்வாலெல்லாம் கீழே தங்கிடும், நமக்கு மேலே புரோட்டோபிளாசம் மட்டும் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூர் புரோட்டோபிளாசத்தை நம்ம ஐசோலேட் பண்ண முடியும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது ஃபியூஷன்னா 2 ஒன்றா சேருது, அதாவது 2 வேறுபட்ட புரோட்டோபிளாசத்தையே நம்மளால் ஒன்றா இணைக்க முடியும். ஆக்சுவலாக இதை நம்ம என்ன பண்ணுவோம்? ஹைப்ரிடில் நான் செய்யறது நம்ம சாதாரணமாக 2 பிளான்ட்டை ஒட்டி புது வெரைட்டியை நம்ம உருவாக்குறோம். இதெல்லாம் நம்ம மெக்கானிக்கலாக நம்ம பார்க்குறது. ஆனால் இந்த செல் லெவலில் பண்ணும்போது even if it is a monocot or dicot plant that we can fuse together, ரெண்டுத்தையும் நம்மளால் ஃபியூஸ் பண்ணி ஒரு புது கேரக்டரை நம்மளால் உருவாக்க முடியும், ஒரு புது பிளான்ட்டையும் நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ அதுதான் இதோட மெயின் இம்பார்ட்டண்ட் ஒரு பெனிஃபிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம், 2 புரோட்டோபிளாசம் வேறுபட்ட ஸ்பீஷீஸை கொண்ட புரோட்டோபிளாசத்தை கூட நம்ம இந்த மாதிரி இணைக்க முடியும். ஸோ இதுவும் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசோலேஷன் ஆல்சோ, இந்த ஃபியூஷன் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஃபியூசோஜென் அப்படிங்கிறது, இந்த PEG அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் சரியா? அந்த என்சைம்குள்ளே நம்ம போடும்போது ஆட்டோமேட்டிக்கலாக இந்த ஃபியூஷன் நடைபெறும் சரியா? ஸோ இந்த ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம முக்கியமான ஒன்றை பார்க்கணும். இந்த சைப்ரிட்னா என்ன? கண்டிப்பாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அடிக்கடி. ஸோ இந்த ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம் ஆஃப் நியூக்ளியேட்டட் செல் வித் நியூக்ளியேட்டட் செல், அதாவது நியூக்ளியஸ் கொண்ட ஒரு செல் நியூக்ளியஸ் இல்லாத ஒரு செல்லோட ஃபியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் சைப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க சார் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது, இங்கே வேறு கலரில் இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த பெட்டல்ஸை வச்சு சில நேரங்களில் நம்ம பெட்டல்ஸ் எல்லாம் கூட அந்த போர்ஷனில் இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணலாம்? புரோட்டோபிளாசம் ஃபியூஷன் பண்ண முடியும். ஸோ அங்கே பார்க்குறது நீங்கள் இந்த பெட்டல்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட புரோட்டோபிளாசம் ப்ளஸ் லீவ்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட புரோட்டோபிளாசம், இது 2 கூட நம்ம ஃபியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிள், இந்த செடி வந்து ஆக்சுவலி எலுமிச்சம் செடி இல்லையா? ஸோ அந்த பிளான்ட் இது. ஸோ இங்கே நம்ம ஃபியூஸ் பண்ணுறோம், அதாவது ரொம்ப புளிப்பான
எலுமிச்சம்பழம் ப்ளஸ் வேறு இன்னும் கொஞ்சம் இனிப்பான 2 பழங்களையும் கூட நம்ம ஃபியூஸ் பண்ணி அந்த செடியை நம்ம உருவாக்க முடியும். அதை தான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஹைப்ரிட் ப்ரொடியூஸ் வித் ஃபியூஷன் ஆஃப் சொமேட்டிக் செல் ஆஃப் 2 வெரைட்டிஸ். ஸோ 2 வேறுபட்ட வெரைட்டிஸை நம்ம 2 ஸ்பீஷீஸை இங்கே ஃபியூஸ் பண்ண முடியும். இதை வந்து சொமேட்டிக் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன் ரொம்ப கரெக்டாக செலக்ட் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக புது வெரைட்டியை உருவாக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது அடுத்த கல்ச்சர் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். அதாவது இந்த செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கல்ச்சர் இது. என்ன இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் எதில் பண்ணியிருப்போம், ஒரு சாலிட் மீடியம் எம்எஸ் மீடியம். அந்த சாலிட் மீடியம் எப்படி உருவாகும், அகார் அதெல்லாம் போட்டோம்னா ஒரு மாதிரி சாலிட் ஒரு ரொம்ப கொஞ்சம் திடமாக இருக்கும். ஓகேவா, அந்த மீடியத்தில் தான் நம்ம யூஸ்வலாக வளர வைப்போம். கேலஸ் அதில் உருவாகும், அதுக்கப்புறம் அதில் ரூட்டு ஷூட்டெல்லாம் ஃபார்ம் ஆகி பிளான்ட்லெட்ஸும் உருவாகும். பட் இங்கே செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர், சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்ல மிதவை அப்படின்னு அர்த்தம் இல்லையா, மிதக்கிறதுல. ஸோ இது எல்லாமே எதில் வளர்க்க போகிறோம் அப்படின்னா இது லிக்விட் மீடியத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ த செல் ப்ரிப்பேர்டு பை த ஆக்சுவலி திஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் அ போர்ஷன் ஆஃப் கேலஸ். ஒரு சின்ன போர்ஷன், கேலஸோட சின்ன போர்ஷன் எடுத்து அதை லிக்விட் மீடியத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு இது வந்து ஒரு அஜிடேட்டர், ஒரு ஷேக்கராகவே இருந்துருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதனோட மீடியமில் அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் கீழே படிஞ்சிருக்கும். ஸோ இதை அப்படியே விட்டுட்டோம்னா அந்த செடிக்கு அந்த கேலஸ்க்கு நியூட்ரியன்ட் கிடைக்காம போய்டும். ஸோ அதுக்காக இது ஒரு ஷேக்கர் மூலமாக அப்படியே சுழற்றிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அது எல்லாத்தையும் நியூட்ரியன்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அது நல்லா வளர ஆரம்பிக்கும். ஒன்லி திங் இங்கே லிக்விட் மீடியத்தில் நம்ம இதை பண்ண போகிறோம். எதுக்காக இதை பண்ணணும், இந்த சஸ்பென்ஷன் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் எதுக்கு பண்ணணும், நம்ம நார்மலாகவே எம்எஸ் மீடியத்தில் வச்சு வளர்ச்சி வைக்கலாம்ல, எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி மெட்டபலைட்ஸ் உருவாக்குறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். செகண்டரி மெட்டபலைட்ஸ்னால் என்ன உங்களுக்கே தெரியும். ஒரு செடி வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரைமரி மெட்டபலைட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தால் தான் ஒரு செடி நல்லா வளரும். ஸோ அப்போ அது கண்டிப்பாக அதுதான் அதனோட ப்ரைமரி மெட்டபலைட்ஸ். செகண்டரி மெட்டபலைட்ஸ் என்னென்னா ஒரு செடி வளர்கிறதுக்கு நாட் தட் மச் ரிக்வயர்ட், ஆனால் அது உருவாகும். பட் என்ன அதுக்கு ரொம்ப தேவைப்படாது. ஓகேவா, ஒரு செடி நல்லா வளரணும்னா கண்டிப்பாக செகண்டரி மெட்டபலைட்ஸ் இருக்கணும். பட் அட் த சேம் டைம் நாட் தட் மச். அது இல்லைனாலும் கூட அந்த செடியால் இருக்க முடியும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக அது இறந்துடும். அதுதான் அது. பட் அந்த மாதிரியான செகண்டரி மெட்டபலைட்ஸை நமக்கு தேவையான அளவில் ப்ரிப்பேர் பண்ணி அதை ரெடி பண்ணி நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த செல் சஸ்பென்ஷன் கல்ச்சரை நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஸோ இந்த செல் சஸ்பென்ஷன் கல்ச்சரே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி மெட்டபலைட்ஸை உருவாக்குறதுக்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லிக்விட் மீடியத்தில் ஒரு போர்ஷன் ஆஃப் கேலஸை எடுத்து அதை வளர வைக்கிறோம். ஸோ இந்த போர்ஷன் ஆஃப் கேலஸ் வந்து இட் மேபி எனிதிங், மேபி ரூட் மட்டும் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை லீவ்ஸ் மட்டும் அதிக அளவில் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதெல்லாம் எதுக்காக இதை நம்ம செய்யணும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபலைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் வின்கிறிஸ்டின், வின்பிளாஸ்டின், இதெல்லாம் விண்டோல் ஆல்கலைட்ஸ், இதெல்லாம் வின்கா ரோசியாலேருந்து எடுக்கிறோம் அப்படிலாம் போட்டிருப்பேன். இன்னும் ஒரு ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீம் இருக்குது. நீம்லேருந்து இந்த வேப்பம் இலை இல்லையா, வேப்பம் மரத்துலேருந்து எல்லா பொருட்களுமே யூஸ் ஆகும். ஆனாலும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இன்றைக்கி தரையை துடைக்கிறதுலேருந்து அப்புறம் அதுலேருந்து எண்ணெய்கள் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே அந்த நீம்லேருந்து எடுக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், இந்த இலைகள் எல்லாமே எடுத்துட்டோம்னா அந்த மரங்களே அதிக அளவில் இல்லாமல் போயிடும். அஃப்கோர்ஸ் நமக்கு இந்தியாவில் நிறைய வேப்ப மரம்லாம் இருக்குது, இருந்தால் கூட இல்லாத பகுதிகளில் அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க? ஸோ அப்போ இந்த இலைகளில் இருக்கிற அந்த ஆல்கலைட்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து தனியாக அதிக அளவில் வளர்த்து நம்ம என்ன பண்ணலாம், அதை எக்கனாமிக்கலி நம்ம பயன்படுத்திக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்லேருந்தும் மெடிசன் ஆகட்டும், இல்லை அதுலேருந்து நிறைய ஆல்கலைட்ஸ் ஆகட்டும், ஃப்ளாவினாய்ட்ஸ் ஆகட்டும், டர்பினாய்ட்ஸ், இந்த மாதிரி ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன்ஸ், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், எடுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் தி செகண்டரி மெட்டபலைட்ஸ். ஆக்சுவலாக இந்த காம்பவுண்ட் வந்து பை ப்ராடக்ட் ஆஃப் திஸ் செல் மெட்டபாலிசம். ஆக்சுவலாக இதெல்லாம் தேவைப்படும், செடி வளர்கிறதுக்கு கண்டிப்பாக அதில் இருக்கணும். பட் அந்த ப்ராடக்டை நம்ம ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸை நம்ம அதிக அளவில் உற்பத்தி பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். சரியா? ஸோ அதனால தான் இது செகண்டரி மெட்டபலைட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த செகண்டரி மெட்டபலைட்ஸில் என்னென்ன போர்ஷன்ஸ், என்னென்ன மெடிசன்ஸ் இருக்குது, ஸோ அந்த மெடிசன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 4-5 பார்க்கலாம் இங்கே. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது வின்கா ரோசியா, இந்த சுடுகாட்டு மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, தெரியும் இல்லை உங்களுக்கு, நித்திய கல்யாணின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு வாசலெல்லாம் நம்ம வளர்த்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் இருந்ததுன்னா கேன்சர்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணாங்களான்னா நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியல. பட் சயின்டிஸ்ட் அதுக்கப்புறமா இப்போ ரொம்ப ரொம்ப பீக்கில் இருக்கிறது இந்த
வின்கிறிஸ்டின், இந்த வின்கா ரோசியாலேருந்து எடுக்கப்பட்ட மருந்து பொருட்கள். ஏன்னா நமக்கு அந்த பயன்பாடுகள் அவ்வளோ தெரியாமல் இருந்தது. பட் இப்போ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இது வச்சாலே அந்த அளவுக்கு வீட்டில் வச்சாலே நமக்கு நோய்கள் எதிர்பார்த்தல் கூட உருவாகும் அப்படின்ற அளவுக்கு இதை பயன்பாடு இருக்குது. பட் இது அறிவியல் பூர்வமாக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக. இந்த வின்கா ரோசியாவில் இருக்கிற வேர்லேருந்து வின்கிறிஸ்டின் அப்படிங்கிற பொருள் வந்து புற்றுநோயை, ரத்த புற்றுநோயை சரி பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி அதிக அளவில் இருக்கிற நோயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் தான். ஸோ அந்த கேன்சருக்கு, ரத்த புற்றுநோய்க்கு இந்த செடியோட வேர்லேருந்து மருந்து எடுக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த செடியை ஃபுல்லாக நான் வளர்த்து அதுக்கப்புறம் அந்த வேர் எடுத்து அந்த வேர்லேருந்து வின்கிறிஸ்டின் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த டிஷ்யூ கல்ச்சரில் செல் சஸ்பென்ஷன் மெத்தடில் இந்த வேரை மட்டும் அதிக அளவில் நான் வளர்த்துக்கலாம்ல. அப்படி வளர்க்கும் போது எனக்கு டைரெக்டாக அந்த ஆல்கலாய்ட்ஸு, அந்த இண்டோல் ஆல்கலாய்ட்ஸை நான் அந்த வேர்லேருந்தே அதிக அளவில் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். புரியுதா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த செல் சஸ்பென்ஷன் கல்ச்சரில் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி செகண்டரி மெட்டபாலைட்ஸ், மனுஷனுக்கு, ஹியூமன் பீயிங்க்கு நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறோன்னா நிறைய மருந்து பொருட்கள், வேக்சின்ஸு, ப்ரோட்டீன்ஸு, ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மருந்து பொருட்கள், ஆன்டிபயோட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய பொருட்களை நம்ம செகண்டரி மெட்டபாலைட்ஸில் உருவாக்க முடியும். ஸோ அதை இப்போது நம்ம புக்கில் கொடுத்துருக்க ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் வந்து டிஜாக்சின். இது வந்து டிஜிட்டாலிஸ் பர்பூரியா அப்படிங்கிற பிளான்ட்டை, அந்த பிளான்ட்லேருந்து எடுக்கிறது. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் கார்டியாக் டானிக், இதயத்துக்கான மருந்து. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் ஒன் நீங்கள் பார்க்க போகிறீங்க டிஜாக்சின் அப்படிங்கிற மருந்து. எதுலேருந்து எடுக்கிறோம்? டிஜிட்டாலிஸ் பர்பூரியா அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கிறோம். இது எதுக்காக பயன்படுத்துகிறோம்? கார்டியாக் டானிக். ஸோ எந்த போர்ஷன்லேருந்து அந்த மருந்து எடுக்க போகிறோம், அந்த டிஜாக்சின் அப்படிங்கிற இந்த கெமிக்கல் காம்பவுண்டை, அந்த ஆல்கலாய்ட்ஸ் எப்படி எடுக்க போகிறோமோ அந்த போர்ஷனை மட்டும் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சரில் வளர்த்து we can use it. நெக்ஸ்ட் ஒன் கொடைன். இந்த கொடைன் நீங்கள் அபின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த செடி தான் இது. இதில் வந்து இந்த செடியோட பேர் வந்து பெப்பாவர் சாம்னிஃபெரம் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து அனால்ஜஸ் அப்படிங்கிற, அதாவது வலி, நிறைய ஆப்ரேஷன் நேரத்துலையும் இல்லை விபத்தில் அடிபட்டு வரவங்களுக்கும் இந்த மருந்து கொடுக்கும்போது அந்த வலி இல்லாமல் அவங்களால இருக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மருந்து. ஸோ இதையும் இந்த எந்த பர்டிகுலர் போர்ஷன்லேருந்து, இந்த பூக்கள் இருந்தால் இல்லை அந்த விதைகளில் இருந்தால் அந்த போர்ஷனை மட்டும் அதிக அளவில் உற்பத்தி பண்ணி செல் சஸ்பென்ஷன் கல்ச்சரில் இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸை நம்ம உருவாக்குறோம். நெக்ஸ்ட்டு கேப்சிசின். இது என்ன, மிளகாய் பார்த்துருப்பீங்க. இந்த கேப்சிகம் ஆனம் அப்படிங்கிற அதனோட பொட்டானிக்கல் நேம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கவாதம், ருமேட்டிக் பெயின், வாதமெல்லாம் இருக்கு இல்லையா, வாத நோய்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம இதிலேருந்து இந்த கேப்சிசின் அப்படிங்கிற ஆல்கலாய்ட்ஸை பிரித்து எடுக்கிறோம், மருந்து பொருளை பிரித்து எடுக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட், இதுவும் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இது குவானைன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், மலேரியாவுக்கு நமக்கு கிடைக்கிற ஒரே மருந்து இதுதான். இந்த சின்கோனா அஃபிஷனாலிஸ் அப்படிங்கிற மரத்துலேருந்து, அதனோட மரப்பட்டைகள்லேருந்து நமக்கு இந்த குவானைன் அப்படிங்கிற மருந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இது கூட அப்படியே தான். நம்ம எல்லாத்தையும் ஓல் பிளான்ட்டையும் வளர வச்சு வேஸ்ட் பண்ணாமல் எந்த பர்டிகுலர் போர்ஷன்லேருந்து நம்ம மருந்து எடுக்க போகிறோமோ அந்த போர்ஷனை மட்டும் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சரில் வளர்த்து செகண்டரி மெட்டபாலைட்ஸை நம்மளால் பிரித்து எடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபைனலாக இந்த வின்கிறிஸ்டின் பார்த்தோம். இதுவும் அதுதான். இதோட வேரை மட்டும் நம்ம அந்த லிக்விட் மீடியத்தில் வளர வச்சு இந்த கெத்தேராந்தஸ் ஓசியஸ் அப்படிங்கிறது இதோட பொட்டானிக்கல் நேம். இது ஆன்டி கார்சினோஜெனிக், அதாவது புற்றுநோய்க்கு எதிரான மருந்து தயாரிக்க முடியும். இதுக்கு பேர் வின்கிறிஸ்டின். மேபி இதெல்லாம் வந்து ஒன் வேர்டில் உங்களுக்கு கேட்பாங்க, அதுக்காக தான் இப்படி தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் பிளான்ட் ரீஜெனரேஷன் பாத்வே. என்ன பிளான்ட் ரீஜெனரேஷன் மறுபடியும் உருவாக்குறது. எப்படி உருவாக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மனுஷன் கையோ காலையோ தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியுமா அப்படிங்கிறது இட்ஸ் இம்பாசிபிள். ஆனால் இந்த ஒரு பிளான்ட்லேருந்து ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து நம்மளால் ஒரு புது ஃபுல் பிளான்ட்டையே நம்மளால் உருவாக்க முடியும். தட் இஸ் பாசிபிள் இன் பிளான்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த போர்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா நமக்கு எப்படியெல்லாம் உருவாகும், என்னென்ன பிளான்ட்ஸை உருவாக்க முடியும், அது எதுக்காக உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளான்ட். ஐ ஹோப் யூ நோ வாட் இஸ் எக்ஸ்பிளான்ட். எக்ஸ்பிளான்ட் இஸ் நம்ம யூஸ் பண்ண போகிற பிளான்ட்டு. அந்த பிளான்ட்டில் இருக்கிற ஒரு போர்ஷனை தான் we are going to use it for our experiment. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பிளான்ட்லேருந்து நமக்கு என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிஸ்டம், ஷூட் அபெக்ஸ், ஸ்டெம்மு, லீஃபு, ரூட்டு, கேலஸ், இது எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மெரிஸ்டம், ஷூட் அபெக்ஸ், ஸ்டெம் இது எல்லாமே வெஜிடேட்டிவ் பார்ட். இந்த வெஜிடேட்டிவ் பார்ட்லேருந்து we can produce the whole plant.
ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வெஜிடேட்டிவ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மெரிஸ்டம் அண்ட் ஷூட் எஃபெக்ட்ஸ் இது ரெண்டுமே நான் முதலே சொன்னேன், இது வைரஸ் ஃப்ரீ. எந்த பேத்தோஜன் அட்டாக் அந்த ஓல் பிளான்ட் பேத்தோஜனால் அட்டாக் ஆகியிருந்தா கூட இந்த போர்ஷன்லேருந்து எடுக்கிற எக்ஸ்பிளான்ட்லேருந்து உருவாக்கணும் தாவரங்கள் வைரஸ் ஃப்ரீ ஆன பிளான்ட்டாக நம்ம உருவாக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் அப்போ இந்த மெரிஸ்டம் ஷூட் எஃபெக்ட்ஸ் இந்த நுனிகள்லேருந்து எடுக்க போகிற அந்த எக்ஸ்பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், அதிக அளவில் உற்பத்தி பண்ணி வைரஸ் இல்லாத பிளான்ட்டுகளாக உருவாக்கலாம். சரி, அடுத்தது ஸ்டெம். இந்த ஸ்டெம்லேருந்து நோட்ஸ் இருக்கும், இந்த கணுக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கணு பகுதிகள்லேருந்து அதே மாதிரி கொஞ்சம் ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து நம்ம உருவாக்கும் போது நம்மளால் புது பிளான்ட்டே எடுக்கலாம். ஆனால் இது எதுக்கு அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க, ஸ்டெம்லேருந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரை உருவாக்குறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராபகேஷன். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த பனானா பிளான்ட் எல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த செடிகளோட கண்ணு பகுதியை தான் எடுத்து வைப்பாங்க. ஸோ ஒரே நேரத்தில் எவ்வளோ எடுக்க முடியும், ஒரு 10-15 தான் எடுக்க முடியும் சாதாரண விவசாயியால். ஆனால் இதையே டிஷ்யூ கல்ச்சரில் ஸ்டெம்லேருந்து அந்த நோட்லேருந்து எடுத்து ஒரு போர்ஷனில் கேலஸ் உருவாகி அந்த கேலஸ்லேருந்து பிரித்து எடுத்து நிறைய பிளான்ட்ஸை நம்மளால் உருவாக்க முடியும். ஒரே நேரத்தில் டெஸ்ட் டியூப்லேயே நூற்றுக்கணக்கான பிளான்ட்ஸை நம்மளால் உருவாக்க முடியும். அதனால தான் இது மைக்ரோ ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மைக்ரோ ப்ராபகேஷனுக்கு எது அதிக அளவில் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் ரீஜன் தான் பயன்படுது. நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஸ்வல் லீஃப் மட்டும் நமக்கு தேவை. நான் முதலே சொன்னேன் இல்லையா, வேப்ப இலைகள் மட்டும் அதிகமாக வேணும்னா அப்போ அந்த இலையை மட்டும் நம்ம வளர்த்துட்டு போயிடலாமே பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக இல்லையா. ஸோ அது மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி ரூட், இப்போ வின்கா ரோசியோட ரூட் மட்டும்தான் எனக்கு வேணும். ஸோ வி கேன் கோ ஃபார் திஸ் ரூட் கல்டிவேஷன். இந்த பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் எடுத்து நான் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், கல்ச்சர் பண்ணலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு கேலஸ். எப்போவுமே ஒரு எக்ஸ்பிளான்ட்டு எடுத்தேன்னா அதை நான் ப்ராப்பரான மீடியத்தில் வளர வைக்கும் போது அங்கே என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும், கேலஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா. இந்த கேலஸ்லேருந்து இன்டைரக்டாக எம்ப்ரியோஜெனிசிஸ், இந்த இன்டைரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா இந்த கேலஸ்லேருந்து என்ன உருவாகணும், ஆக்சுவலாக ரூட் உருவாகும், ஷூட் உருவாகும், அதுக்கப்புறம் ஒரு பிளான்ட்லெட்ஸ் உருவாகும். பிளான்ட்லெட்ஸை வந்து ஹார்டனிங் பண்ணி நம்ம விவசாயிகளுக்கு கொடுப்போம் இல்லையா, தோட்டத்துக்கு நேரடியாக அனுப்புவோம். ஸோ இது வந்து இன்டைரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ். ஓகேவா? சரி, அடுத்தது டைரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேலஸ் ஃபார்ம் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்பிளான்ட்டில் இருந்து டைரெக்டாகவே எம்ப்ரியாய்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் பிளான்ட்லெட்ஸ் வந்து ஹார்டனிங் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து டைரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ். வாட் யூ மீன் பை எம்ப்ரியோஜெனிசிஸ் அப்படின்னா கரு உருவாக்கம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ அந்த அப்போ இது எம்ப்ரியாய்ட்ஸ்னால் என்ன, ஆய்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே மாதிரி லைக் அப்படின்னு அர்த்தம். ஸோ மாதிரியான உருவாக்கங்கள் இங்கே உருவாக்கும். சரியா? அதனால தான் இது எம்ப்ரியாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த எம்ப்ரியாய்ட்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஆஃபன் ஆஸ்க்ட் கொஸ்டின். ஓகேவா? தென் இப்போ நம்ம இதை டைரக்ட் பார்த்துட்டோம். இன்டைரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸில் என்ன ஆகும்னு சொன்னேன், கேலஸ்லேருந்து ஷூட் ஃபார்ம் ஆகும், ரூட் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் யங் பிளான்ட்லெட்ஸ் உருவாகும், தென் ஹார்டனிங் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபீல்டு. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பரான ஒரு எம்ப்ரியோஜெனிசிஸ். ஓகேவா? ஸோ அதாவது எப்படி வந்து பிளான்ட் ரீஜெனரேட் ஆகும், எந்தெந்த முறைகளில் ரீஜெனரேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். உங்களுக்கு அந்த பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இங்கே டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்னா அங்கே ஒரு பிக்சரைஸ்டு ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் we can go for this somatic embryogenesis. somatic அப்படின்னு சொன்னால் உடல். ஓகேவா? உடலிலேருந்து உருவாக்கக்கூடிய செடிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து எம்ப்ரியோஜெனிஸ், த ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோஸ் ஃப்ரம் த கேலஸ். ஸ்ட்ரைட்டாகவே கேலஸ்லேருந்தே நம்ம உருவாக்கலாம். இப்போ கேலஸ் வந்து நம்ம எம்எஸ் மீடியத்தில் வளர வச்சுட்டோம். ஸோ அந்த போர்ஷன்லேருந்து நம்ம செடிகளை உருவாக்க முடியும். ஸோ இது மாதிரி என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அலியம் சீப்பா, அப்புறம் ரைஸு, ஜியாமேஸ், இதெல்லாம் வந்து we can இப்போ வந்து ஃபுல்லாகவே அந்த எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் உருவாகிட்டு நிறைய டைரெக்டாகவே உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த somatic embryogenesisல ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் யூ மீன் பை ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். இருந்தாலும் ஐ ஜஸ்ட் டெல் யூ நவ். ஆர்டிஃபிஷியல் சீடுங்கிறது எம்ப்ரியோ உருவான பிறகு இந்த ஹார்டின் ஷேப்பில் எம்ப்ரியோ உருவாகும் இல்லையா, அந்த நேரத்தில் அதை ஒரு ஜெல் ஃபார்மேஷனில் அதை கோட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கோட் பண்ணிட்டா we can retain this for long year. ரொம்ப நாளைக்கு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். சரியா? எப்போ நமக்கு தேவையோ அந்த நேரத்தில் அந்த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸை போட்டு நம்ம வளர வைக்கலாம். பட் எவ்ரிதிங் will be done in the in vitro கண்டிஷனில் தான். சரியா? லேபில் தான் நம்மளால் அதை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது எதுக்காக பண்ணணும், நிறைய அழிஞ்சு வர செடிகள்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி செடிகளை நம்ம மறுபடியும் ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு we can use this artificial seeds.
Now organogenesis. முதல்ல பார்த்தது அந்த உடல்ல எம்ப்ரியோஜெனிசிஸ் பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து ஆர்கனோஜெனிசிஸ். இந்த ஆர்கன்ஸ்லேருந்து ஒவ்வொரு ஆர்கன்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் கேலஸ்லேருந்து ரூட் ஃபார்ம் ஆகும். ரூட் வேணும்னா ரூட்டை நம்ம வளர வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஷூட் மட்டும் போதும், தண்டு பகுதி மட்டும் வேணும்னா தண்டு பகுதியை மட்டும் வளர்க்கலாம். எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தண்டு பகுதி வளரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான என்சைம்ஸ் என்ன, ஹார்மோன்ஸ் என்ன, ஆக்சின் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த போர்ஷன்ஸ் மட்டும் அதிக அளவில் வளரும். சப்போஸ் ரூட் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டை மட்டும் உருவாக்குறதுக்கு என்ன வேணும், சைட்டோகைனின் போட்ட ஹார்மோன்ஸை மட்டும் போட்டு நமக்கு எந்த போர்ஷன்ஸ் அதிக அளவில் தேவைப்படுதோ அதை நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணி வளர வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ் occur in the callus leading to the formation of root and shoots is called ஆர்கனோஜெனிசிஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரை பற்றி பார்த்தோம், அதனோட வகைகள் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதாவது இந்த போர்ஷன்ஸில் மட்டும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட் ஒன் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, டிஷ்யூ கல்ச்சரோட டைப்ஸ் என்னென்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இந்த செல் சஸ்பென்ஷன் கல்ச்சரில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது நம்ம பார்த்தோம் அப்படின்னு. தென் வாட் இஸ் ஹைப்ரிட், தென் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர்னால் என்ன, ஓகேவா, ரைட் த யூசஸ் ஆஃப் செகண்டரி மெட்டபாலிட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த குவானைன், வின்கிறிஸ்டின், இந்த மாதிரி அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அலாங் வித் த பொட்டானிக்கல் நேமோட எழுதணும். ஓகேவா. தென் what do you mean by embryoids and its application எழுதுங்க. Then write the, what is organogenesis. So these are all the important questions in this lesson. Thank you.